அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தான் அவங்க பவி யது. வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்தது சுணக்கமாக தான் வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால், அடிக்கடி வீடியோஸ் போடுறோம்னு சொல்கிறோம், போடுறமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. வீடியோ எடுத்து விட என்ன சொன்னால் வடிவா எடுக்கலாம். உண்மை கதை. இப்போ என்னென்னா, நான் என்ன ஒரு எல்லா வீடியோவும் இதை தான் சொல்லிக்கொண்டேன். உங்களுக்கே அழுத்திடும். சரி, அதை விடுவோம். ஏன்னா சாப்பிட லேட்டெல்லாம் இந்த கிளிநொச்சியில் புதுசு வைஸ் ஸ்டோன் ஓப்பன் பண்ணியிருக்கு, அங்கெல்லாம் சாப்பிட போனாங்க. அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து விட ஒரு ஆளுங்க வழியாக எடுக்கலாம். இதே நாங்களே இனி ஃபோனை வச்சு எடுத்துக்கொண்டு அதுதான் பிரச்சனை. சின்ன பிடிச்ச மற்றது என்னென்னு சொன்னால், அன்றைக்கு சமையல் வீடியோ செய்யல சொன்னாங்கல்ல, இனி அடிக்கடி வீடியோஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா. என்னது அந்த சமையல் வீடியோவுக்கு வியூவர்ஸ் மட்டும் எத்தனை? 21K வியூவர்ஸ் போயிருக்கு. நான் யோசிச்சேன், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க தானே. அப்போ அதால் என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால், உள்ளுக்கு ரூமுக்குள்ளே வந்து லைட்டாக ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். ஏன் முதல் இதாக என்னன்னு சொன்னால், அந்த மழை டைமில் வந்து அங்கே சைட்லேயே பாத்ரூம் இருக்குது. அப்போ தண்ணி வந்து சிவத்தில் ஊறி அந்த பூஞ்சனம் பிடிச்ச மாதிரி மஞ்சள் கலர்லாம் வந்தது. அன்றைக்கு வீடியோவில் கூட நான் பெருசாக காட்டல. மற்றது அந்த கீழே விரிச்சிருக்க ஷீட் வந்து பாத்ரூமை விட மேலே ஷீட் தண்ணி ஒடுக்கும். அப்போ கீழே ஷீட் வந்து என்னென்னா, எங்கிட்ட ஜூலி இருக்கிறாள், அவள் வந்து பிச்சு எல்லாத்தையும் ஒரு இதாகிட்டாள். அப்போ அதுக்கும் புது ஷீட் போட்டது. அப்போ இன்றையிலேருந்து திருப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனி நீங்கள் வெயிட் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். என்னென்ன டிஷ் பண்ணணும்னு சொல்லி போன வீடியோவில் நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க. எல்லாம் சிறப்பாக செய்கிறோம். சரி, சில ஃபேக் ஐடியாலுக்கும் கதைக்கணும். அதுக்கு இன்னும் வீடியோ வேணாம், அதெல்லாம் வேணாம். இல்லை, அந்த மெயின் ஐஃபி இதை எடுத்து வச்சு கேட்கணும். என்ன நாதடியில் என்னென்னாலும் செஞ்சு சொல்லுங்க. ஏன்டா, ஏன் உங்களுக்கு அவ்வளோ எரியுதாடா? ஐயோ வேணாம், இதை பற்றி கதைக்காது. இல்லை, தேங்க்ஸ் சொல்லணும் பாருங்க. அவ்வளோ உங்களை அக்கறைப்படுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எரிச்சல் மாதிரி தான் வருங்க உங்களை கதைக்க. வாணும் நீங்கள் முன்னுக்கு நீங்கள் நினைப்பீங்க உங்களை தப்பாக கைக்குள்ள இல்லைன்னா அதில் என்னட்டு போடுறது. அக்கா நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் பிரியோன்றதுக்காண்டி சதி பண்ணி கொண்டு போடுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியிலேருந்து ஷேரோ ஸ்க்ரீன்ஷாட்டோ வரும். ஏன்டா விசிட் பண்ணுறீங்க? பெரிய கடை லவ் பண்ணி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கல்யாணம் கட்டி வச்சிருக்கேன். பைத்தியக்கார கம்முன்னு நீங்கள் நெச்சுக்கொள்ளாங்க. எனக்கு சண்டை பிடிக்காம தான் இருக்கிறோம். பேமாய் சண்டை பிடிப்போம், இப்போ கேவலமாக அடி விடுவோம். ஆனால் ஒரு நாளும் பிரிய மாட்டோம். அடிபட்டு நான் வெளியில் போய் நிற்பேன், அங்கேவும் இங்கேவும் பைக்கு அடிப்பேர், அவர் எனக்கு அடிப்பேர், நாங்கள் அடி வாங்கிட்டு தான் இருப்போம். ஆனால் பிரிவு மட்டும் எங்களுக்கு வரவே இல்லை. அது எல்லாரும் எதிர்பார்த்துருக்குறாங்களுக்கு சொல்கிறேன். மூடிக்கொண்டு மேலே பாருங்க. அது ஒரு ஆணி புடுங்க தேவை. உங்களுக்கு அப்படி எங்களுக்கு புடுங்கணும்னு சொன்னா இங்க வாங்க, 2-3 ஆணிகள் இருக்கு, பிடிங்கிட்டு போகும். என்னப்பா முன்னுக்கும் புல்லுவ கொஞ்சம் புடுங்க கிடக்குது. அந்த பிடிங்கி விட்டுட்டு ஃப்ரீ டைம்ல வாங்க, அந்த ஃபேக் வீடியோல போடாம அந்த புல்லுகளை பிடிங்கிட்டு போவோம். ரைட், ஓகே, அதை விடுவோம். இந்த வீடியோ எதை பற்றி மெயினாக இருக்க போகணும்னு சொன்னால், அன்றைக்கு இப்படி தான். இப்போ முந்த நாள் இப்படி நார்மலாக வேலை செஞ்சு நடக்கிறோம். கடையில் ஆக்கலாம் நிற்கிறோம். திடீரென்று ஒரு கோல் ஒன்று வருது. ஆனால் கொரியர் சர்வீஸில் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்கு. எனக்கு பார்சல் போட்டது ரெண்டு ஜோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ப்ரீயா டிஜிட்டல்னு சொல்லி ஒரு இதில் இருந்து உங்களுக்கு வந்துருக்கேன்னா இதை ஃப்ரேம் போட இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஃப்ரேம் ஒன்று மாடல் போடலையே, எப்படி வந்துச்சு அப்படி வந்து யோசிச்சுட்டு, சரி நீங்கள் பழைய கச்சேரி கிட்ட கொண்டு வாங்க பார்ப்போமே வேறு என்ன போட்டுக்கணும்ட்டு. அப்போ அப்படி வெயிட் பண்ணி கொண்டு கேட்கல தான் இந்த பார்சல் கொண்டு வந்து எங்களுக்கு வந்தது. அப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஐடியாலாம் இருந்தது. ஆனால் என்னென்னா யோசிச்சேன், அதை ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ மாதிரி எடுத்து போட்டால் மற்றாங்கன்னு பார்ப்பாங்க. அவங்க என்ன நோக்கத்துக்காண்டி எங்களுக்கு போட்டாங்கன்னு தெரியல. இனிமேல் நாங்கள் கோல் பண்ணி தான் கதைக்கணும். பட் இப்போ வந்து நாங்கள் இந்த பார்சலை பிரித்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு எனக்கே ஆர்வமாக இருக்குது. நேற்று வீடியோ அதெல்லாம் ஒழிச்சு எடுத்துட்டோம். மேலே அந்த லேபிள் எல்லாம் அதெல்லாம் விசிட்டிங் கார்டும் இருந்தது, அதுவும் கிளிப்பட்டுட்டு அதெல்லாம் என்னதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் கால் பண்ணி நம்பர் 7 கால் பண்ணி கேட்போம் என்னத்துக்குன்னு சொல்லி. பட் ஆனால் இதை பிரித்து பார்க்க முடிய ஆர்வம் நேற்று இருந்தது. வீடியோ எடுத்தா தான் பிரிக்கலாம்ன்ற ஒரு ஐடியா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். பிரிங்க என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரியல, மக்கள் பார்க்கல. நான் பிரிங்க பொறுமை சாமி. மட்டும் என்னடா
நான் இது என்னடா இந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்களே காட்டுங்க பாவல நீங்க வந்து சொல்லாங்க. பார்த்தாலே நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படியே. வேற லெவல் டிஜிட்டல். அக்காவா தம்பி தெரியல செம்ம. என்ன எனக்கு முடியலாம் இப்படி இதா இருக்கு, பார்க்கவே ஆசையா இருக்கு. என்ன பார்க்க ஆசையா இருக்கு. நான் நினைக்கிறேன் இது வந்து ஒயில் பெயிண்டிங்னா கிட்ட விடுங்க, கிட்ட கட்டும். எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. என்ன பாருங்க, கண்ணு வாசு கண்ணு சொக்கே பவிய பாருங்க. நான் நினைக்கிறேன் இவங்க வந்து நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். இந்த செட் இறந்து போன ஆட்களை பக்கத்துல வைக்கிற மாதிரி, வேற கதைக்காக பிரிஞ்சு இருக்கிறாங்கள பக்கத்துல இருந்து போடுற மாதிரி அப்படிலாம் செய்வாங்க போடுது. நாங்க இந்த உடுப்போட போட்டோவே எடுக்கல. ஆனா இந்த சாரியோட இருக்கு. இந்த சாரியோட எடுத்துருக்கேன். நான் இப்படி வேட்டி இதெல்லாம் கட்டி செஞ்சது இல்லை. கல்யாண வீட்டு டைம் கூட நான் இதுக்கு ரெட் கலருக்கு தான் போட்டிருந்தேன். ஆனா வேற லெவல் சிஸ்டரோ பிரதரோ தெரியாது. வேற லெவல் வேற லெவல் பிரிச்சு மேய்ஞ்சிட்டீங்க. நான் வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒரு இதோட ட்ரீட்மெண்ட் சொல்லலாம் தந்துட்டீங்க. உண்மையாகவே நல்லா இருக்கு. நான் அவங்களோட ஹோல்ட் பண்ணி கதைப்பேன். கண்டிப்பாக நான் இதை டிக்டாக்ல எடுத்து கண்டிப்பாக நான் போடுவேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் இப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இடம் இல்லை. இப்படி நான் அவங்கள டீட்டெயிலாக கதைச்சி போட்டு டிக்டாக்ல வீடியோ போடுறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. உண்மையாக தேடி பிடிச்சி எடுத்துருக்காரு. இந்த முடிக்கு தான் காசு சட்டப்படி இருக்கு. வேற லெவல் சிஸ்டர். பாத்தீங்களா தாடி, அந்த குஞ்சு தாடி சட்டப்படி அடிச்சு பிரேம் தூக்கி வச்சு விட்டா. நோட்டுக்கு எவ்வளவு மார்க்ஸ் போடலாம்? நோட்டுக்கு 100. வேற லெவல். நீங்க வேற லெவல். உண்மையா தான். அவ எவ்வளவு மினக்கடினு அந்த எல்லாரும் சும்மா நார்மலா சொல்லலாம். இது எல்லாம் சின்ன வேலையை எடிட் பண்ணிட்டு போடுறது, சும்மா வீடியோ எடிட் பண்றதுக்கே நாங்க கிடந்து முக்க வேண்டியிருக்கு. இது எடிட்டிங் இல்ல, நானே ஒயில் பெயிண்டிங் கீறி இதாக்கினமோ என்ன டிஜிட்டல் பிரிண்டிங்னா எங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி உடம்புகள் எடுத்தெல்லாம் பொறுத்துறது வேற விதம். சூப்பர் சிஸ்டர் சூப்பர். பின்ன எத்தனை அணி அடிக்க வச்சிருக்கு? 2 அணி. பாவு ஆடாம நீட்டா இருக்குவனே உள்ளுக்கு அடிக்குவோம். சூப்பர். ரொம்ப நன்றி அக்கா. இல்ல அக்கா தான் நிக்கிறேன் காட்டுல பாக்க. பிரியா டிஜிட்டல் அக்காவா தான் இருக்கு. அக்கா தான் இருக்கும். அந்த காட்டு கிழிச்சறிஞ்சு விட்டு நான் அந்த அவசர கெடு வந்த அவசரத்துல யார் அனுப்பினது? ஆனா ஜஸ்ட்னால தான் வந்தது. ஆனா டெலிவரி காசும் எடுக்கல. நான் ஃப்ரீ டெலிவரியோ நல்லா என்னங்கய்யா. உங்களுக்கும் வேணுமெண்டா அவங்களுக்கு செய்ய சொல்லியே எங்களுக்கு சொல்லல. இது வரைக்கும் உண்மையே சொல்லல. உங்களுக்கு அம்மா அப்பா மிஸ் அம்மா அப்பாவுக்கு தவறி இருக்கலாம். மற்ற அண்ணாக்கு வெளிநாடு அக்கா வெளிநாடு அப்படி இருக்கலாம். அப்ப நீங்க உங்க ஒரு ஃபங்க்ஷன் செய்யும் போது அவ இல்லை அதை மிஸ் பண்றீங்கன்னு சொன்னா அவங்க அவங்க ஃபேஸை போட்டு ஆட் பண்ணி தருவாங்க. அப்படிலாம் செய்யலாம். நீங்க சொன்னா இது எங்கட உடம்பே இல்லை. இதுன்னு எங்களோட ஃபேஸ் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. ஒரு லெவலா இருக்கு, ரியலா இருக்கிற மாதிரி. ஸோ நீங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட் அந்த அக்காவுக்கு கொடுங்க. கிட்ட கிட்ட கடுங்க. லைட் சூப்பரா இருக்குண்ணே. மீஞ்சிட்டீங்க. சப்போர்ட்டா கொடுங்க. இல்லை நாங்கள் டீட்டெயிலாக கால் பண்ணி கழிச்சிட்டு எப்படி எப்படின்னு சொல்லி டிக்டாக்ல எடுத்து போடுவோம். அதுக்கு இப்போ நம்ம உங்களுக்கு இது செய்யணும் எனக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் எங்கட இதுக்கு லிங்க் போட்டு விடுறோம். இந்த நம்பர் ஏன்னா இதுக்கு ஒரு பேமெண்ட் கூட எங்கள்கிட்ட எடுக்கல, டெலிவரி காசு எடுக்கல. அப்படி இருக்கையில நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் அவங்களுக்கு. அவங்க நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இப்போதைக்கு. நிறைய விஷயங்கள் பற்றி தானே. கம்மியாக தேங்க்ஸுக்கா அண்ணா அக்கா அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. 2 பேரும். ஆனா எங்களுக்கு ஒரே பெரிய ஆசை இருந்தது. இப்படி எல்லாம் மாலை போட்டு பெரிய செயின்ல தாலி கொடி கட்டி இப்படி எல்லாம் செய்யணும்னு. அப்ப காசு இல்லையே. அதுதான் அப்ப காசு இல்ல. அது அப்படி எங்களுக்கு ஆசை இருந்தது. அப்படி எங்களை போட்டோல பாக்கணும். பட் இதாவே ரியலா காட்டிட்டா வேற லெவலா இருக்கு. இதுல பாருங்க, நீங்க பார்த்தாலே தெரியும் எனக்கு தாலி எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. கோல்டு தாலி வேற லெவல் கலக்கா. சூப்பர் சூப்பர். ஆனா எங்களுக்கு எவ்வளவோ ஹேட்டர்ஸ் இருந்தும் இப்படி சப்போர்ட் பண்ற சில ஆட்கள் இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கேன். உண்மையா சொல்லும் போது எங்களுக்கு எதிரியன்றது எல்லாம் எதிரியை விட எங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் தான் நிறைய இருக்கு. நான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தர் எங்களுக்கு எதிரியா வாராங்கன்னா ஏதாவது நாங்க அவங்களுக்கு கெடுதல் செஞ்சிருக்கோம். நாங்க என்ன செஞ்சோம் நாங்களா அதை சொல்லணும். ஏன் அப்படி பொறாமையாலையா இல்லாட்டி நாங்க இப்படி வந்துட்டோம் இல்லையா? இல்ல அது அப்ப
கெடுதல் செய்யறதுண்டா எதிரி இருக்கிறது அந்த காலம். இப்ப என்ன சொல்லுங்க அப்ப, ஒரு ஆள் முன்னுக்கு வந்தா, ஒரு ஆள் நல்ல வாழ்க்கையில ஒரு கணவரோட சந்தோஷமா இருந்தா, அதுதான் இப்பத்திய காலத்துல முதல் மெயின் பிரச்சனையே. அதான் நல்லா இருந்தாலே சந்தோஷமா இருக்காங்கன்னா நீங்களும் அதே மாதிரி இருக்க பழகுங்கடா. இல்ல அப்படி அவங்களுக்கு தோணாது, பிரிச்சு விடணும்னு தான் தோணும். கடைக்கு ஆக்கள் வரணும் 1 minute. சரி, ஆக்கள் வந்த அதெல்லாம் கட் பண்ணுது. அப்போ என்னத்தை பற்றி கேட்கணும் நாங்கள்? ஃபேக் ஐடி மயிர் ஃபேக் ஐடி. சரி, அதெல்லாம் வேணாம். ஏன் அதை நாங்கள் அவங்கள பற்றி கணக்கு எடுத்தால் தானே அவங்க நினைப்பாங்க, ஓ இவையில் எங்களை பற்றி கதைக்க விளைக்குன்னா அப்போ நாங்கள் இன்னும் போடுவோம். ஆனா எனக்கு என்ன சிரிப்பு தான்டா, எத்தனையோ ஃபேக் ஐடி நீங்கள் திறக்கிறீங்க. நீங்கள் வினாக்கட்டு முக்கி என்னவோ செய்து திறந்து வினாக்கட்டு அட்டா பண்ணி வீடியோ டவுன்லோட் பண்ணி போடுறீங்க. ஆனால் எங்களுக்கு நீங்கள் நினைக்கிற நான் அட்டாக்கு ஓ இதுகள் இப்படித்தான் போல என்ன சொல்லுங்களேன்னு நீ நினைக்கிற. ஆனால் எங்களுக்கு அப்படி வருது, அக்கா என்ன நீங்கள் வாழ்றதால வைத்தறிச்சல் போலையக்கா, அதான் இப்படி செய்தோன்னு இருக்கிறாள். ஏன்டா உங்களுக்கு ஆனா தேங்க்ஸ் மட்டும் சொல்லுவேன். அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி தேங்க்யூ ரீச் ஆக மாட்டோம்டா. கும்பிடு மூடிட்டு போய் வீட்டை பாருங்க. அம்மாவுக்கு இளமா இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு உழைச்சி போடு, மனுஷியோட இருந்தீங்கன்னா மனுஷியை பாரு, வேற எங்கேயும் போயிட்டாலா இல்லாட்டி இவனோட இருக்கிறாளே, நெஞ்ச புருஷன் வேற ஒருத்தனோட இருக்கிறாளா, நான் வேற ஒருத்தனோட இருக்கிறனால பார்த்து கொண்டு தெரியுறீங்க. ஆடா ஏன் பார்த்து கொண்டு தெரியுறீங்க? அப்படி நீங்க புடுங்குற நீங்க நாங்க இருக்கிறோம்னு சொல்லி போடுற நீங்கன்னு சொன்னா ஆதாரத்தோட போடுங்க வேண்டாம். வாயில வேற எதுவும் பொம்பளை பிள்ளைகள்னா உங்களுக்கு இலக்காரமா வேண்டாம். எங்களுக்கு கிஃப்டா தந்த அந்த டிஜிட்டல் பிரிண்டிங் பிரியா அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அக்கா, உங்களை எப்படி ஒரு ரியலா இப்படி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இப்படி தேவைன்னு சொன்னா இதுல இல்லை, நான் டிக்டாக்ல வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதில் போயிட்டு அவனோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கொள்ளலாம். அப்போ இனிமே சமையல் வீடியோவும் வரும் டெய்லி. என்ன செஞ்சிட்டேன் உள்ளுக்குள்ள எல்லாம், அதையும் காட்டுறேன். அதையும் நைட்டு வீடியோவில் கேட்கல காட்டுறோம். சரி, அப்போ வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். விடைபெறும் ஜதுர்சினி. பாய்.